என்னோட அனுபவத்துல சொல்றேன், தயவு செஞ்சு தமிழ் தவிர ஆங்கிலம் தவிர, தமிழ் ஆங்கிலம் மஸ்ட்மா, ஓகேவா? தமிழ் ஆங்கிலம் தெரிஞ்சே தீரணும், எழுத படிக்க பேச தெரியணும். உங்களுடைய தாய்மொழி வேற மொழியா இருந்ததுன்னா, ஒருவேளை அரபி, ஒருவேளை உருது, ஒருவேளை தெலுங்கு, ஒருவேளை மலையாளம், ஒருவேளை ஏதாவது ஹிந்தியில இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். 3 லாங்குவேஜ் உங்களுக்கு இயல்பா தெரிஞ்சிடும். இதை தவிர ஒரு உலக மொழி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் மொழிகளை தெரிஞ்சு வச்சுக்க உங்களுக்கான விண்டோஸும் கேட்டும் பெருசா ஓபன் ஆயிட்டே இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாயிட்டே இருக்கும். நீங்க ஒரே ஒரு டெக்னிக்கல் நாலேஜ், 3 லாங்குவேஜ் ஸ்கில் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுங்களேன். டெக்னிக்கல் நாலேஜும் லாங்குவேஜ் ஸ்கில்லும் 3 லாங்குவேஜ் ஸ்கில்லும் இருந்துருச்சுன்னா நீங்களாம் வேற லெவல் ஃபியூச்சர்ல. ஒரு மொழிக்காக 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒதுக்குனீங்கன்னா போதும், படிச்சிடலாம். 1 hour ஒதுக்குனா போதும், ஜாலியா ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கலாம். 3 மணி நேரம் உட்காந்து ஒரு படம் பார்க்கிறோம், இதுதான் நடக்கும்னு தெரிஞ்சு அந்த சீரியலை பார்க்கிறோம் 1 வருஷமா. கடைசியில என்ன ஆச்சுன்னா, வீட்டுல இருந்து வெளில வந்திருக்கான் 1 வருஷம் கழிச்சு. வெளில வந்துட்டான், கதவை திறந்தா வரப்போறான். 1 year ஆச்சுங்க. ஏன்? அவன் சபதம் எடுத்திருக்கான். என்ன சபதம்? அதை முடித்தால்தான் வீட்டுல இருந்து வெளில வருவேன். அதுக்கு நீ பாத்துக்கிட்டு இருந்த. ஆமா, நிறைவேறிச்சா இல்லையான்னு பார்க்கணும்ல. நம்ம சபதம் என்னாச்சு? எல்லாத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, ஈஸியா பண்ணலாம், ஜாலியா பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் கத்துக்கோங்க. என்னோட அண்ணன் பொண்ணு தீக்ஷான் பேரு, அவன் டர்க்கிஷ் கத்துக்கிட்டான். இந்த லாக்டவுன் நாட்கள்ல 2 வருஷத்துல யூடியூப்ல பார்த்து அது கத்துக்கிச்சு. சித்தப்பா இப்படின்னு என்னன்னு தெரியுமா, சித்தப்பா அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னு இன்னும் திட்டுற மாதிரி இருக்கு. நான் திட்டுறையாமா இல்ல பேசையாமா, சாப்பிட்டியான்னு கேட்டேன். சித்தப்பா அப்ப அப்படியாமா, சரிம்மா, சந்தோஷம். ஆர்வம் பாருங்க, இவ்வளவுதான். ஆர்வத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருங்கள், ஆர்வத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருங்கள். கற்றுக்கொள்வதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள்.